ஓகே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாப்பிக்கில் திருப்பூர் குமரனை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அவருடைய பார்ட்டு எப்படி விடுதலை போராட்டத்தில் பங்களிச்சார், அவருடைய சிறப்பம்சங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே. திருப்பூர் குமரனை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக கொஷின்ஸ் இவரை பற்றி கேட்கலனாலும் சில டைமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்குன்ற போது நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான தலைவர் இவரும் கூட. சரிங்களா? ஓகே, பார்க்கலாமா? சரி. திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகே 1904 பிறந்திருக்கார். சரிங்களா? ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் 1904 பிறந்தார். சரிங்களா? ஓகே. இவரை பற்றி சிறப்பாக சொல்லணுன்னா தேசிய கொடியை பற்றி தான் நம்ம சொல்லணும். தேசிய கொடிக்கு பார்த்திங்கன்னா 1932 இந்திய தேசிய கொடியை ஏந்தி போராட்டம் நடத்துறதுக்கு ஆங்கிலேய அரசு தடை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை எதிர்த்து போராடினார் யார்? திருப்பூர் குமரன். சரிங்களா? தடைக்கு எதிராக 1932 ஜனவரி 11 ஈடுபட்டு காவல்துறையோடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இவருடைய மண்டையை உடைச்சிட்டாங்க. சரிங்களா? 1932 ஜனவரி 11 ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு. சரிங்களா? கேட்டிருக்காங்க. கிளர்ச்சி எப்போ தொடங்கியது? தேசிய கொடிக்கு எதிராக திருப்பூர் குமரன் எப்போது கிளர்ச்சியை தொடங்கினார், போராட்டத்தை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1932 ஜனவரி 11. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இவரை பற்றி கேட்கணுன்னா மோஸ்ட்லி இதை மட்டும்தான் கேட்க முடியும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான விஷயங்கள்லாம் இல்லை. சரிங்களா? இதில் என்ன சிறப்பம்சம்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கூட இவரை பற்றி நிறைய வேடமிட்டு நிறைய நடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு மனிதர். சரிங்களா? திருப்பூர் குமரன் சாகும் தருவாயில் கூட காவல்துறை அடிக்கிறாங்க. அடித்தாலும் தான் கையில் ஏந்தி இருக்கிற தேசிய கொடியை கீழே போடலை. இது எதை வெளிப்படுத்துதுன்னு சொன்னால் அவருடைய தேசப்பற்றை வெளிப்படுத்துது. சரிங்களா? அதனால தான் இவருக்கு சிறப்பு பெயர் என்ன கொடுத்தாங்க? கொடிக்காத்த குமரன். என்னங்க? கொடிக்காத்த குமரன் அப்படின்னு சொல்லி இவர் அழைக்கப்படுறார். சரிங்களா? அதுபோல் இவருடைய இவ்வளோ சிறப்பான ஒரு மனிதரை சிறப்பிக்கும் வகையில் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள பூங்காவில் இவருடைய சிலையை நிர்ணயிச்சிருக்காங்க. சரிங்களா? சிலையை நிர்ணயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. தமிழ்நாடு அரசு தான் அதை வச்சிருக்குது. திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படும் OKSR குமாரசாமி அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? சில கொஷின் பேப்பரில் அப்படி தான் வந்துச்சு. OKSR குமாரசாமி. முன்னாடி இருக்கிற அவருடைய முன்னோர்கள் பேர்லாம் சேர்த்து போட்டு இனிஷியல் மாதிரி போட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி. ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பூர் குமரன் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. குமாரசாமின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம அந்த இடத்துல தடுமாறிடக்கூடாது. சரிங்களா? OKSR குமாரசாமி என்று அழைக்கப்படுபவரும் யாருங்க? திருப்பூர் குமரன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? OKSR குமாரசாமின்னு அழைக்கப்படுறது யாருங்க? திருப்பூர் குமரன். இந்திய அரசும் இவரை சிறப்பிக்கும் வகையில் அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. சரிங்களா? ஓகே. இன்னொரு முக்கியமான ஒரு கிளிப் பாருங்க. சுயராஜ்ய தினத்தின் போது நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் நாம் பின்னாடி பார்க்கலாம். திருப்பூரில் பார்த்தீங்கன்னா தடை உத்தரவை மீறி இந்த கொடி ஊர்வலம் நடந்துச்சு இல்லையா? அதுக்கு யார் தலைவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PS சுந்தரம். சரிங்களா? சுந்தரம் ஞாபகம் வச்சுங்க. PS சுந்தரம் தலைமையில் தான் இந்த ஊர்வலம் நடக்குது. இந்த ஊர்வலம் நடக்கும்போது அங்கே இருந்த முக்கியமான அதிகாரி, போலீஸ் அதிகாரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது. சரிங்களா? போலீஸ் அதிகாரி யாருங்க? முகமது. ஞாபகம் வச்சுக்கணும். முகமது. இந்த முகமது தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற அதிகாரியாக இருக்கிறார். சரிங்களா? இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கூட்டம் அதிகமாக சேருது. போராட்டம் அதிகமாக நடக்கும்போது போலீஸார் என்ன பண்ணுறாங்க? லத்தி சார்ஜ் கொடுக்குறாங்க. லத்தி சார்ஜ் கொடுக்கும்போது முருகத்தனமாக தாக்கப்படுறாங்க. அந்த தாக்குதலில் திருப்பூர் குமரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மண்டை உடைந்தது. அதான் திருப்பூர் குமரன் சொல்கிறோம் இல்லையா? இவருடைய மண்டை நொறுக்கப்பட்டது. சரிங்களா? இதான் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கு எடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது.
இவருடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி முருகேசன். இவருடைய முழு பேர் என்னங்க? குமாரசாமி முருகேசன். ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னிமலைக்கு அருகில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, சின்ன காளிப்பாளையம். சரிங்களா, சின்ன காளிப்பாளையம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒன்று, இவரே உருவாக்கிய ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசபந்து இளைஞர் சங்கம். தேசபந்து இளைஞர் சங்கம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. இவர் உருவாக்குனது தேசபந்து இளைஞர் சங்கம். சரியா, ஓகே. திருப்பூர் குமரனை பொறுத்த வரைக்கும் லத்தி சார்ஜ் எப்போ கொடுக்கப்பட்டது? 1932. இவர் எப்போ இறந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது 1932 ஜனவரி 11. எதற்காக இறந்தார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடி போராட்டம், தேசிய கொடியை ஏந்தி ஒரு கிளர்ச்சியில் ஈடுபடும் போது காவல்துறையோட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இவர் இறந்துடுறார். சரிங்களா, திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுபவர் கொடிக்காத்த குமரன் என்றும் அழைக்கப்படுகிறார். சரிங்களா, ஓகே. மற்றபடி ஒன்றும் இல்லை. கடைசியாக நான் ஒன்று சொன்னேன் இல்லையா பாயிண்ட்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இவரை ஏற்படுத்திய அமைப்பு தேசபந்து இளைஞர். சரிங்களா, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. எந்த டாப்பிக்கை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ இருக்கிற கொஷின் பேப்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண நம்மளால் முடியும். சரிங்களா, ஒரு சில தகவல் நம்மளுக்கு தெரிஞ்சால் அதை வச்சு நம்ம அந்த இடத்துல நம்ம யோசித்து கரெக்டாக கொஷின் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் அதிகமாக ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் எப்படி உங்களுக்கு கொஷின் எடுக்கிறாங்கன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.